இந்த ரெசிபியை செய்யறதுக்கு உங்களுக்கு ஜவ்வரிசி, நாட்டு சர்க்கரை, கோதுமை, நெய் இது 4 இன்க்ரீடியன்ட் இருந்தால் மட்டும் போதும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அது தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். பட் எனக்கு தொரன்னு வந்துருச்சு. கோதுமை 2 ஸ்பூன் சேர்த்தி மறுபடியும் அரைச்சிக்கோங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரையை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக அடுப்பில் வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஓகே, ஃபில்டர் பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. பின்னாடி ஒரு வானலில் நம்ம அதை செய்யறதுக்காக நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து தனியாக வச்சுப்போம். என்னால் எல்லாமே செய்யும் போது வீடியோ எடுக்க முடியல, கேப்சர் பண்ண முடியல, குழந்த வச்சுருக்கிறதுனால. ஸோ நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கேப்சர் பண்ணுறேன், சாரி. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சதை அந்த நெய்யில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வதக்குங்க. அப்புறமா நம்ம அந்த நாட்டு சர்க்கரையை அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு வெந்து வர அளவுக்கு சிம்மில் வச்சு அடி பிடிக்காமல் கலரிட்டே இருங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காயை போட்டுக்கோங்க. பொடி பண்ணி போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். ஓகே, நல்லா வெந்து வந்த அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணதை பாருங்கள், அந்த நாட்டு சர்க்கரையில் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. ஸோ கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா குழந்தைக்கு கொடுக்கறதுனால. ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்ச ரெசிப்பியை ஊற்றி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினப்புறம் ஒரு கெட்டி பதம் வரும். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அது ஆறத்துக்காக நான் வச்சிட்டேன். இப்போ அது கொஞ்சம் ஆறியாச்சு. நான் என் பேபிக்கு கொடுக்குறேன். எப்படி லைக் பண்ணி சாப்பிட்றான்னு பாருங்கள். உங்கள் பேபிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது, நான் ஊதி கொடுக்குறேன். என் பையன் எக்ஸைட்டாக இருக்கான், சாப்பிட்றான். இன்னொரு வாய் அவன் ஆன்னு சொல்லி கேட்டான்னா அது அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.